சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காம் பகுதியில் ஏப்ரல் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 பயங்கரவாத முகாம்களை இந்திய ராணுவம் மே 7ஆம் தேதி தாக்கி அழித்தது. பாகிஸ்தானின் வேண்டுகோளை ஏற்று மே 10ஆம் தேதி போர் நிறுத்தத்தை இந்தியா ஏற்றுக்கொண்டது. இது தொடர்பாக பல குற்றச்சாட்டுகளை ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சிலில் பாகிஸ்தான் முன்வைத்திருந்தது. அதற்கெல்லாம் இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது. நேற்று நடைபெற்ற ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பேசிய இந்தியாவின் நிரந்தர தூதர் ஹரிஷ் பூரி பல விஷயங்களில் பாகிஸ்தான் பிரதிநிதியின் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பல தசாப்தங்களாக எல்லைகளில் பாகிஸ்தானின் ஆதரவுடன் பயங்கரவாத தாக்குதல்களை இந்தியா அனுபவித்து வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு நாடு பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து விவாதத்தில் பங்கேற்பது சர்வதேச சமூகத்தை அவமதிக்கும் செயலாகும். பயங்கரவாதிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் வேறுபாடு காட்டாத பாகிஸ்தானுக்கு பொதுமக்களை பாதுகாப்பது பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் 20க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக கூறிய ஹரிஷ் பூரி, கோவில்கள், குருத்வாராக்கள் போன்ற வழிபாட்டு தலங்களை பாகிஸ்தான் குறிவைத்தது என்று குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் பொதுமக்கள். ஏனெனில் அதன் நோக்கம் இந்தியாவின் செழிப்பு மற்றும் முன்னேற்றம் மற்றும் உறுதியை தாக்குவதே ஆகும் என்று கூறினார்.